உமர் அலி அல்லாஹ் அவங்க முதல்ல இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் குடிபோதையில், அப்போல்லாம் ஜாஹிலியா காலம் இல்லையா, குடிச்சிட்டு மக்காவுடைய கிஸ்வா துணி இருக்குல்ல, துணியில் மறைஞ்சிக்கிட்டு தான் குடிச்சிட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுநிசி இரவில் மறைஞ்சிருக்காங்க. அப்போ அங்கே முகமது நபீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்ருக்காங்க. தொழுதுட்ருக்கவங்கள இவங்க பார்க்கல. ஆனால் தொழுகிற சவுண்டு கேட்குது. தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு இவங்க காது வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. ஆஹா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஜோசியக்காரராக இருப்பாரோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த வாக்கியத்தை ஓதுறாங்க. நான் அனுப்பி வைத்த தூதன் ஒரு ஜோசியக்காரன் அல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சூனியக்காரராக இருக்குமோ அப்படின்னு மனசில் இவங்களுக்கு தோணுது, உமர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு தோணுது. உடனே இவர் ஒரு சூனியக்காரராக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்போது அந்த குர்ஆன் வசனம் 69வது அத்தியாயத்தில் 40, 41, 42, 43 இந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. யார்? ரசூல்லா ஓதுறாங்க. அப்படியே மனசில் அப்படியே ஒரு நெருடல், ஒரு டக்குன்னு ஒரு உணர்வு. அது என்னது, நான் நினச்சதை இவங்க சொல்கிறாங்களே, அப்போது உமர் இதயத்தில் விழுந்த இஸ்லாமின் முதல் விதை இதுதானோ? அறியாமை கால எண்ணங்கள், மூட பழக்க வழக்கங்கள்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிற இந்த உமர் இஸ்லாத்தை தழுவின நிகழ்ச்சிக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சது இந்த நிகழ்ச்சி தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அதனாலும் காலையில் எழுந்திரிச்சு நபி மேலே அவ்வளவு கோபம். எப்படியாவது நபியை எப்படி ஒழிச்சு கட்டணும். ஏன்னா என் மனசில் ஆழமாக இருந்த என்னுடைய அது என்ன பழக்க வழக்கம், அந்த மூதாதையர்களோட மார்க்க உயர்வை பற்றின ஒரு அந்த உண்மை, எங்கள் மூதாதையர்கள் என்னோட முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்களெல்லாம் நான் பொய்யாக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆணவம். அந்த ஆணவத்தை இவர் நம்மளை தடுக்க பார்க்குறாரு, நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு, நம்ம அதுக்கு தாழ்ந்து போயிடுவோம் போலிருக்கே, நம்ம தோற்றுவோம் போலிருக்கேங்கிற மாதிரியான ஒரு அகங்காரத்தில் வாழை ஏந்திக்கிட்டு ரசூலா நோக்கி போகிறாங்க. அப்போது போயிட்டுருக்கும் பொழுது தான், எங்கே போகிற முகமது, நீ எங்கே போகிற, உமரே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நுழைம் அப்துல்லா அலி அல்லாஹ் அவங்க குறுக்கிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் முகமதை போய் கொல்ல போகிறேன், நான் வீழ்த்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. நுழைம் இப்னு அப்துல்லா அலி அல்லாஹ் ஏற்கனவே அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அது இவருக்கு தெரியல, உமர் அலி அல்லாஹ். சரி, நீ நபியை கொன்னுட்டு உன்னால் ஜுஹ்ர கிளையிலேருந்து பயமின்றி தப்பிச்சு வாழ்ந்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. உமருக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. நீங்கள் அவங்களுக்கு பறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறீங்க, உனக்கு ஒன்று தெரியுமா உமரே அப்படிங்கிறாங்க நுழைம். உனக்கு ஒன்று தெரியுமா, உன் சகோதரியோட கணவரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கவும். என்னது, முகமதுடைய மார்க்கத்துக்கு ஏன் தங்கையும் கணவரை வந்துட்டாங்களா, இந்த போகிறேன் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி முகமது வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னவங்க இப்போ தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனே கதவு தாப்பால் போட்டிருக்கு. உள்ள தாஹாங்கிற தொடங்குற அத்தியாயம். தாஹாவை கபாப் அலி அல்லாஹ் அவங்க உமர் அலி அல்லாஹுடைய தங்கை பாத்திமா இப்னு கத்தாப் அவர்களுக்கும் அவர்களுடைய கணவருக்கும் ஓதி காமிக்கிறாங்க. கபாப் அலி அல்லாஹ் அவங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க தாஹா சூறாவை. அது இவங்களுக்கு மெலிசாக கேட்டுருச்சு. இவங்க கதவை தட்டவும் அந்த சத்தத்தை, ஆஹா உமர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கபாப் அலி அல்லாஹ் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே யார் ஓதுற சவுண்டு கேட்டுச்சு, என்ன ஓதுனீங்க, திரும்ப எனக்கு ஓதி காமிங்க அப்படின்னு சொல்லி சகோதரியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ மச்சான் தடுக்க வர்றாரு. மச்சானை போட்டு அடிக்கிறாங்க.
மச்சான் மீது பாஞ்சோன்னா அந்த அவங்க தங்கை போய் நீ ஏன் அவரை அடிக்கிற, அவரை அடிக்காத, நாங்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லைன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதர் அப்படிங்கிறவன் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு உரக்க கூறிட்டாங்க. சகோதரியை சொல்லிட்டாங்க. அப்போ அப்போ கோபம் நம்மளுடைய கோபம் பலனற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டினஸ் வந்து சரி விடுங்க, என்கிட்ட ஓதி காமிங்க, நீ கொடுங்க அந்த குரானை, நான் ஓதுறேன். நீ நஜீஸ், நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், நீ போய் குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு வா, அப்போ தான் நான் குரானை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பொறுமையை கடைப்பிடிச்சு போய் ஒழு செஞ்சுட்டு வெளில வராங்க. அப்போ கப்பாப் ரலியல்லாஹுவும் வெளியே வந்துட்டாங்க. இவர் ஒரு வழியாகிட்ட ஒரு நம்ம லெவலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வெளியே வந்தோன்னா தாஹாங்கிற சூறால 10 ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காமிச்ச உடனே அவங்களுக்கு கண்ணில் தாரையாக தண்ணி ஓடுது. அவங்களால இது பண்ணவே முடியல. நான் என்னை விடுங்க, நான் இப்போ சஃபா மலையில் உள்ள இல்லத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, தனது வாளை எடுத்துக்கிட்டு நான் அவர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சகோதரிக்கு என்னென்னா பயந்துட்டாங்க. ஏன் இன்னும் நீ அந்த வழிகேட்டிலேருந்து விலக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி இஸ்லாமை தழுவிக்கிறேன், அதுக்காகத்தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கிட்ட போய் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா வ அன்னக ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி, உனக்கு தூரிய அல்லாஹ் தெரிவில்லை, அல்லாஹுவின் தூதர் நீங்கள், வ அன்னக என்று சாட்சி கூறுகிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரசூல்லா வீட்டில் இல்லை, எல்லாரும் அவங்க உள்ள நபி தோழர்கள்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் முழக்கம் செய்கிறாங்க. அதுபோல் எவ்வளோ பெரிய மூடன், முரட்டு குணம், வாழ்வித்தை தெரிந்தவர், போர்த்தந்திரம் தெரிந்தவர், குறைசி வம்சத்து செல்வந்தர்களில் ஒருவர், மக்காவிலேயே செல்வந்தர்களில் ஒருவர். அப்போது ரசூல்லா துவா கேட்டாங்களாம், யா அல்லாஹ் அபூஜஹல் அல்லது உமர், இவங்க 2 பேரில் யார் இஸ்லாத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமோ அவங்கள நீ இஸ்லாத்துக்குள்ளே வரவை அப்படின்னு சொல்லி கேட்ட துவா பழிச்சிடுச்சேன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற இஸ்லாம் இது. அதே போல் வஹஷி பின் ஹர்ஃப் அப்படிங்கிறவங்க, வஹஷி யாருன்னு சொன்னால் அவங்க ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க. ஹம்சா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, ரசூல்லாவுடைய சின்னத்தா, அவங்க சிறிய தந்தை, அவங்க என்ன பண்ணாங்க, அபு சுபியானை வீழ்த்திட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அந்த அபு சுபியானுடைய மனைவி ஹிந்தா இருக்காங்கல்ல, ஹிந்தா ஹம்சாவை கொன்னவங்களை நான் கொல்லாமல் இருக்க மாட்டேன்னு சூரரை எடுத்துக்கிட்டு வஹஷி அப்படிங்கிறவர், வஹஷிங்கிற அடிமை, அவர் யாருக்குன்னா ஹிந்தா, அபு சுபியானின் மனைவியோட அடிமையாக இருந்த வஹஷியை மூட்டி விட்டு ஹம்சா ரலியல்லாஹு போய் கொல்லு அப்படின்னு சொல்லி கொல்ல சொல்லிடுறார். கொன்னுட்டு அந்த ஹம்சா ரலியல்லாஹுவோட அறுத்து அந்த ஹம்சாருடைய குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டாலாம். அந்த அளவுக்கு அந்த ஹிந்தா ஒரு கொடூரமாக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ஹிந்தாவும் வஹஷியும் உண்மையை அறிஞ்சு மனம் மாறிட்டாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டாலும் என் கண் முன்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு கொடூரமான கொலை செஞ்சுருக்காங்க. அது அல்லாஹ்விடத்துல தான் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிக்கும், ஆனால் அல்லாஹ் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கவே அவங்களுக்கு முடியல, நீ கண் முன்னாடியே வராது அப்படி சொல்லிட்டாங்களாம். அதுபோல் அந்த வஹஷி என்ன பண்ணுறாரு, உண்மையை அறிஞ்ச பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அழுது அதற்கு பரிகாரமாக பொய்யன் முசைலமான்னு சொல்லுவோம்ல, முசைலமா, நான் தான் நபி, என்கிட்ட அரசாட்சியை பாதி கொடுத்துருங்க, அரபு நாட்டில் பாதி நபியை நீ ஏறி பாதி நபியாக நான் இருக்கேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடிதம் எழுதினவன் முசைலமா, பொய்யன் முசைலமாவை, அவனை கொன்று வஹஷி தன்னுடைய மனசை தேத்திட்டு பாவ மன்னிப்பு கேட்டாங்க.
அந்த வஹ்ஷி ஒரு இறை நிராகரிப்பாளான ஒரு பெண் ரைஹானாங்கிறவங்கள விரும்பியிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க. அவங்க நீ இறை நிராகரிப்பாளராக இருக்கிறதுனால என்னுடைய ஈமான் கெட்டுடும், அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பலவித தியாகங்கள், உயிர் தியாகங்கள் மட்டுமல்ல அன்றி இந்த எமோஷ்னல் பாண்டிங், அகங்காரம், ஆணவம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஈமானுக்குள்ளே வந்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழுகை கூட தொழுகாமல், ஒரு வக்து தொழுகை கூட தொழுகாமல் ஷஹீதானவங்களும் இருக்காங்க. அல்லான்னு சஜிதா செய்யலை, ஆனால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டு போருக்கு போகிறாங்க, இறந்துடுறாங்க. அப்பேற்பட்டவங்களும் இருக்காங்க. 1000 வக்து தொழுகைக்கு மேலே ரசூல்லாவுக்கு ஓட சேர்ந்து தொழுதவங்களும் இருக்காங்க. அது மாதிரியான ரலியல்லாஹு அன்ஹும் இருக்காங்க. அப்புறம் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு, இவங்க வந்து ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நல்ல ஒரு மஜூசின்னு இனம்ங்கிற ஒரு நெருப்பை வணங்குற குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய தந்தை வந்து நெருப்பை வணங்குறவர். இவங்க அப்படியே சர்ச்சுக்கு அப்படியே கடத்தருக்கு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். சர்ச்சில் ஒன்று சொல்கிறாங்களே, நம்ம நெருப்பை வணங்குறோமே, எது உண்மை, எது சத்தியம், யார் இறைவன், நம்மளை படைத்தவங்க யார், இந்த உலகம் எப்படி தோன்றியிருக்கு, இது மாதிரிலாம் யோசிப்பாங்களாம். யோசித்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு வெளியேறி கிறிஸ்துவ மதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ பாதிரியார்கள்கிட்ட போய் அவங்களுக்கு பணி செய்து கொடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாதிரியார் இறந்து போகிறாரா, ஒரு பாதிரியார் ஒரு சர்ச்சில் இறந்து போகிறாங்களா, அதுக்கு இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இவங்கள்ட்ட சொல்லிவிடுவாங்களாம், இது மாதிரி என்ன மாதிரியோ என்னை விட அதிகமாகவோ தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கார், நீ அங்கே போயிடு, இங்கே இருக்காத அங்கே போயிடு, அவங்கள்ட்ட போய் நீ உண்மையை சத்தியத்தை மார்க்கத்தை தேடு, உன்னுடைய தேடலை அங்கே கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியே சொல்லி ஒருத்தவர்கிட்ட போகும்பொழுது அப்போ தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒருத்தவர்கிட்ட ஒன்று அனுப்புகிறேன். அதாவது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால், 2 மலைகளுக்கிடையே உள்ள நகரம், 2 மலைகளுக்கிடையே உள்ள நகரம்னா மதீனா, எத்ரிப் நகரத்தில் முதுவில் நுபுவத்துக்கான மச்சம், அதாவது நபித்துவம் கிடைத்ததற்கான மச்சம் தழும்பு இருக்கும். அப்பேற்பட்டவர். அவர் வந்து ஜக்காத்தை ஏற்றுக்க மாட்டார், ஆனால் அன்பளிப்பாக கொடுத்தா அவர் ஏற்றுப்பார். அப்பேற்பட்டவர் அங்கே இருக்கிறாரு, அவரை நீ பார்த்துக்கோ, அவர் தான் உண்மையான இறை தூதன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடிமையாகவே இருந்து, அந்த அடிமையோட சொந்தக்காரர் மதினால இருக்காருன்னு சொல்லி அல்லாவா பார்த்து அனுப்பி வச்சுருக்கான். அவருக்கு எந்த ரூட்டும் தெரியாது, ஆனால் அல்லாவா பார்த்து அந்த இடத்துக்கு வேலைக்கு பேரிச்சம்பழத்தை பொறுக்கி போடுறது, அதை சேர்த்து முதலாளிக்கு கொடுக்கறது, தான் சாப்பிட்டுக்கிறது, அதை மாதிரியான ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த தோட்ட வேலை, ஈச்சமரம், அந்த பேரிச்சம்பழத்தை இது பண்ணுறது. அப்போது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அல்லாஹ்வின் தூதர் ஒருத்தர் வந்திருக்காரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் சாப்பிட்றாரு, ரொம்ப உண்மையானவனாக இருக்காரு, அஸ்ஹது அல்லா இலாஹான்னு எல்லாரையும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், ஆஹா நம்ம தேடினவர் இவராக தான் இருக்கோம், அந்த 3 அடையாளம் இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களோட அவரை பார்க்க மதீனாவுக்கு எல்லாரும் போகும்பொழுது இவரும் கூட சேர்ந்து போகிறாரு. போய் அங்கே சில பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய், இது நான் ஜக்காத்தாக தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு பார்க்குறாரு, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரசூலா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஜக்காத் அப்படின்னு சொன்னவும் அந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இது ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய், இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தான் கொண்டு வந்தேன் சாப்பிடுங்கன்னு சொல்லவும், வச்சுட்டு போய் பின்னாடி போய் நின்று பார்க்குறாரு ரசூல்லா சாப்பிட்றாங்களா இல்லைன்னு. அவங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அன்பளிப்புன்னு ஏற்றுக்கிட்டாரு, ஓகே இவங்களாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகுது.
அப்புறமா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜனாசா அடக்க எல்லாரும் போகிறாங்க. அப்போ அடக்க போயிருக்கும்போது ரசூலா வந்து குழியில் இறங்கி அந்த மைத்தை தூக்கி உள்ளே வைக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஷாலு இது துண்டு விலகி பின்னாடி உள்ள நுபுவத்து மச்சம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தெரியட்டோன்னு சொல்லிட்டு இவங்க என்ன வேணுக்குன்னே அந்த இதை விளக்குறாங்க. அந்த துணியை அப்படி விலக்கி விட்டுறாங்க சல்மான் வாரிஸ். அப்போது முழுசாக தெரிஞ்சிது. ரசூல்லா நீங்கள் தான் நான் தேடி வந்தவர், நீங்கள் தான் என்னை தேடி வந்தவர்னு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கே என்னென்ன நடந்துச்சோ, தான் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் இஸ்லாத்தை கற்றுக்கிட்டு இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, எத்தனை சர்ச்சுக்கு போனது, அவங்கெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் கதையும் சொல்கிறாங்க. எல்லாரும் நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் தேடி சத்தியத்தை தேடி அலைஞ்ச சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு நம்மளுக்குன்னு இல்லை, எனக்கே சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த ஈமான் எங்கேருந்து எப்படி வரும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அந்த ஈமானுடைய முழுமையையும் அந்த உணர்வையும் ஈமானுடைய உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலையும் நம்மளுக்கு அல்லாஹ் அருளலும். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அருள்வான். அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. நம்மக்கிட்ட இந்த ரமலான் மாதத்தில் நம்ம தலையில் என்ன அல்லாஹ் எழுதியிருக்கானோ அதை மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி கெட்டது எழுதியிருந்தால் அது நல்லதாகவே நடக்கட்டும். நல்ல ஈமானை பெற்று நல்ல விஷயங்கள்லேயே ஈமான் கொண்டு நல்லவர்களாகவே வாழ வல்ல அல்லாஹுவை நான் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டு அல்லாஹுவை கேட்டுக்கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தவளாக இந்த உரையை முடிக்கிறேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ அத்தூபு இலைக்.